12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 4 இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். இந்த வீடியோவிலே இப்பாடத்தில் உள்ள இன்சைட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் தொகுப்பை பார்ப்போமா? எந்த ஒன்று பூஜ்ஜிய ஆக்சிஜனேற்ற நிலை உடைய இடைநிலை தனிமத்தை கொண்டுள்ளது? FeCO5. ஜீக்லர்-நட்டா வினைவேக மாற்றி எது? TiCl4 plus AlC2H5 thrice. கீழ்கண்டவற்றுள் எவை குரோமைல் குளோரைடு ஆய்விற்கு உட்படாது? C6H5Cl குளோரோபென்சீன். பாராகாந்தத்தின் பண்பு தனித்த எலக்ட்ரான். D தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு N-1D1-10 NS1-2. ஜிர்கோனியம் மற்றும் ஆஃப்னியம் ஏறத்தாழ ஒரே அணு ஆரங்களை பெற்றிருப்பதன் காரணம் லாந்தனைடு குறுக்கம். ஒளிப்பின்களின் ஹைட்ரோஃபார்மைல் ஏற்ற வினையில் பயன்படும் வினைவேக மாற்றி CO2CO8. இடைநிலை தனிமங்களில் பெரும்பாலான சேர்மங்கள் பாராகாந்த தன்மை உடையது. D தொகுதி தனிமங்கள் நிறமுள்ள அயனிகளை உருவாக்க காரணம் D இடப்பெயர்ச்சிக்கு ஆற்றலை உறிஞ்சுதல். தோல் பதனிடுதலில் பயன்படும் சேர்மம் K2Cr2O7. அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை 31.6. D தொகுதியின் பெரும்பாலான தனிமங்கள் வினையூக்கி பண்புடைய உலோகங்கள். யுரேனியத்தின் அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை +6. இடைநிலை தனிமங்கள் எளிதில் உலோக கலவைகளை உருவாக்குகின்றன. காரணம் ஏறத்தாழ சமமான உருவளவு. கீழ்கண்ட D தொகுதி தனிமங்களில் எது அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டும்? ருத்தீனியம் மற்றும் ஆஸ்மியம். A மற்றும் A. பேயரின் காரணி என்றால் என்ன? குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த KMnO4, அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பின் வருவனவற்றுள் எந்த D தொகுதி தனிமம் அறை வெப்பநிலையில் அதிக மின் கடத்து திறனை கொண்டுள்ளது? வெள்ளி, அதாவது Ag. பின் வருவனவற்றில் தாமிரத்தின் சரியான எலக்ட்ரான் கட்டமைப்பு எது? ஆர்கான் 3d10 4s1. லாந்தனைடுகளில் கதிரியக்க தன்மை வாய்ந்தது எது? Pm புரோமிதியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.